இந்த புது ட்ரெஸ் தான் எங்கள் கல்யாண நாளுக்கு என் பொண்ணுக போட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் குடும்பமாக எங்கள் கல்யாண நாளுக்கு சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். இந்த கேக் தான் அன்எக்ஸ்பெக்டடாக நைட்டு 10:30 மணிக்கு மேலே வெட்டணுங்க. இந்த தாலிக்கொடி என் வீட்டுக்காரர் கல்யாண நாளுக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாரு. தேங்க்யூ. கேட்காமையே பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாருங்க இந்த மனுஷன். நைட்டு செம்ம சாப்பாடுங்க ஹோட்டலில். பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாண நாள் அப்போது இயர் எண்ட் இருந்ததுனால என் வீட்டுக்காரனால் லீவ் போட முடியலைங்க. அவர் ஆஃபீஸ் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் நாங்கள் 3 பேருமே அவர் காலையில் கிளம்பும் போதே நாங்களும் கிளம்பி எங்கள் புசி பேலஸில் கிராஸ்கட் ரோடு போயிட்டோங்க. தாலிக்கொடி வாங்கலாம் அப்படிங்கிற பிளான் இருந்ததுனால, எப்போவுமே உங்களுக்கு தெரியும் லேடிஸ் பார்த்ததுமே எடுத்ததும் ஒரு பொருளை வாங்கிட மாட்டோம். எல்லா கடையும் ஏறி இறங்கி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து தான் வாங்குவோன்னு. அதனால் நாங்கள் காலையில் நேரத்துலேயே அவர் கூட கிளம்பிட்டோம். அவர் எங்களை இறக்கி விட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. அவர் வர்ற வரைக்கும் கிராஸ்கட்டில் இருக்கிற அத்தனை நகைக்கடையிலையுமே நாங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே கடையில் தாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாக நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா காலையில் பூரி என் குழந்தைகளுக்கும் சாம்பார் இட்லி லைட்டாக சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சாம்பார் இட்லி வந்து எனக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சு. சாம்பார் இட்லி என் பொண்ணுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நான் பூரி தான் சாப்பிட்டேன். நல்லா பூரி நல்லா புசு புசுன்னு சூப்பராக கொடுத்தாங்க. எப்பவும் போல் கீதா கேன்டீனில் தான் போய் சாப்பிட்டோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருந்தது. நல்லா தெம்பாக சாப்பிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க கிளம்பிட்டோங்க. ஜோய் அலுகாஸ் பார்த்தீங்கன்னா இயர் எண்ட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு 50% ஆஃபர், அதாவது செய்கூலி கிடையாது, சேதாரத்தில் 50% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஜிஆர்டி அது மட்டும் இல்லாமல் சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லா நகைக்கடையிலையும் ஏறி இறங்கி ஒரு வழி ஆயிட்டோங்க அன்னைக்கு ஃபுல்லாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜுவல்வன் கடையில் தான் எனக்கு வந்து கலெக்ஷன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. லன்ச் டைம், டீ டைம் அப்படின்னு அப்பப்போ என் வீட்டுக்காரர் வந்து எங்களை பார்த்துட்டு போனாருங்க. பார்த்திங்கன்னா கடையில் பாப்பா அவங்க 2 பேரும் செல்ஃபோனுக்கு சண்டை கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க சண்டையெல்லாம் சமாதானப்படுத்தி விட்டு என்னைய ஃப்ரீயாக நகை பார்க்க விட்டார். அப்பப்போ வந்து எங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இருந்தாருங்க. எல்லா நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தாலிக்கொடி முகப்பு டிசைனு ஸ்பைரல் இல்லைன்னா பால்ஸு அந்த மாதிரி தான் இருந்தது. சில கடைகளில் வந்து மாங்காய் டிசைனும் பார்த்தேன். ஆனால் இங்கே ஜுவல்வன் கடையில் ரொம்பவே யூனிக்காக நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. முகப்பு மட்டுமே நிறைய வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. கம்மி பவுண்ட்லேருந்து அதிக பவுண்ட் வரைக்கும் இருக்குது. 3 பவுண்ட்லேருந்தே தாலிக்கொடி ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆனால் 3 பவுன் தாலி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி இல்லாமல் செயின் டைப்பில் இருந்தது. அதில் முகப்பு வச்சுருந்தாங்க. ஒரு 4.5 பவுனுக்கு மேலே எடுத்திங்கன்னா தான் நல்ல உறுதியாக கொடியாக ரொம்ப லைஃப் வர்ற மாதிரி இருந்ததுங்க. இங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் நான் டிசைன் நல்லா இருக்கா, கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் இது 916 ஹால்மார்க்கா, இது ஸ்டோனுக்கு வந்து எப்படி கோல்டு ரேட் போட்டுக்குவீங்களா, இதுக்கு ரீவேல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தார். இந்த தாலிக்கொடி தான் எனக்கு என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாருங்க கல்யாண நாள் அப்போ. ரொம்ப அழகாக இருந்தது. கீழே அப்படியே தாமரையில் லக்ஷ்மி உட்காந்துருக்கிற மாதிரி, அந்த தாமரையும் ஃபுல்லாக ஸ்டோன், லக்ஷ்மிக்கு ஒரு குட்டியாக ஒரு நெக்லஸ் கூட ஸ்டோனில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து கிரீடம், அந்த கிரீடத்தில் நடுவில் ஒரு பிங்க் கலர் ரூபி ஸ்டோன், அதுக்கு மேலே ட்ரெடிஷ்னலாக 2 பால்ஸ் மாதிரி அதில் பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது. நான் பார்த்த எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் பார்க்கவே இல்லைங்க. ஜுவல்வனில் சூப்பராக இருக்குது கோயம்புத்தூர் கிராஸ்கட்லேங்க. எல்லா பொண்ணுகளும் ஆசைப்படுற மாதிரி நானும் கல்யாணமான புதுசில் என் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தது உண்டுங்க. ஆனால் ஒரு நாள் கூட இந்த மனுஷன் வாங்கிட்டு வந்தே கொடுக்கல. ஒரு டைம் நானே வாய் விட்டு கேட்டுட்டேன், என்னங்க பூவெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியாதுமா, உனக்கு பூ வேணும்னா நீ சொல்லு, ஃபோன் பண்ணி சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன், நான் என்னைக்காச்சும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேனா அப்படின்லாம் கேட்டார். ஆனால்
ஆனால் எனக்கு வந்து நம்மளை கேட்காமையே அவர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டுங்க. ஆனால் இந்த தடவை கல்யாண நாளுக்கு கடையிலேருந்து வெளில வந்ததுமே பூ வாங்கிக்கமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவரே வண்டி நிறுத்தி எனக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோங்க. பார்த்தீங்கன்னா நெருக்கமாக கட்டின பூ பார்த்தீங்கன்னா முளம் 50 ரூபா, கொஞ்சம் லூஸாக கட்டியிருக்கிற பூவெல்லாம் வந்து முளம் 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த மதுரை கட்டுன்னு சொல்லுவாங்களே சுற்றி சுற்றி நெருக்கமாக கட்டியிருக்கிறது, அது மட்டும் வந்து முளம் 50 ரூபாய்ன்னு சொல்லி விற்றாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த பூ. நைட்டு டின்னரும் கடையிலையே சாப்பிட்றலாம், நான்வெஜ் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி ஹரிபவன் ஹோட்டலுக்கு நாங்கள் போயிருந்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. பார்த்தீங்கன்னா என் பொண்ணுகளும் வந்து இப்போது நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டாங்க. அவங்களும் ஆசையாக சாப்பிட்ருந்தாங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்ததும் மேலே பர்த்டே பார்ட்டியில் டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. என் பொண்ணுங்க 2 பேரும் வேகமாக சாப்பிட்டு மேலே போயிட்டாங்க. என் வீட்டுக்கார் கூப்பிட போயிருக்காரு. செப்பல் போடு. கண்டிப்பாக வெட்டிங் டேக்கு கேக்கு வெட்டியே ஆகணும் அப்படின்னு என் பெரிய பொண்ணு ரகலை பண்ணிட்டாங்க. அதனால் நைட்டு 10:30 மணிக்கு கடையிலேருந்து வரும்போது நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்தோம். அதோடு சேர்த்து ஸ்ப்ரே எல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணோங்க. நீ அவ்வளோ கூட்டியும் அது சாப்பிட்டாங்க. இப்படித்தான் எங்கள் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணோங்க. நம்ம சேனலை முதன்னு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோடு சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.